இதையெல்லாம் நடந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதான் இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி உதவி கேட்கலான்னு ஓடி வந்திருக்கேன். இது எல்லாமே அந்த பொம்மியோட வேலையா தான் இருக்கும். இல்லனா பொம்மியோட தொடர்புடைய யாராவது ஒரு நல்ல சக்தியோட வேலையா கூட இருக்கலாம். ஐயோ, பதட்டத்துல எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இது எல்லாமே உங்களை திசை திருப்பறதுக்கான வேலையா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஷோ, சத்தியமா சொல்றேன், எனக்கு மூளையே வேலை செய்யல. நீங்க சொல்றது எதுவுமே புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் நிதானமா தெளிவா விலாவரியா சொல்லுங்க. நீ அகோர அதிபதியோட அம்மா. உனக்கும் மனோக்கும் இடையில உள்ளது தொப்புள் கொடி உறவு. ஆனா தமனா மனோவுடைய மனைவி. அவங்க 2 பேருக்கும் இடையில உள்ளது தாலி கொடி உறவு. இந்த 2 உறவும் பக்கத்துல இருக்கும்போது தாய் பாசத்துடைய வீரிய சக்தியும் தமனா மாங்கல்யத்தோட வீரிய சக்தியும் அதிகமாகும். அப்படி அதிகமாச்சுன்னா அந்த அகோர அதிபதியின் சக்தி இன்னும் 2 மடங்கு ஆகும். ஆனா மந்திரத்தை பயன்படுத்தாம தந்திரத்தால உங்க கவனத்தை திசை திருப்ப பார்த்திருக்கிறா அந்த பொம்மி. அதனால எதுக்கும் நீங்க கவலையே படாதீங்க. நாம செய்ய வேண்டிய வேலைய நாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். தமனா தானாவே நம்ம கிட்ட வருவா. ஐயோ, எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல. ஏதோ நீங்க சொல்றீங்க. எப்படியோ நல்லபடியா தமனாவும் ரகுவரன் தம்பியும் வந்து சேர்ந்தா போதும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? அந்த ராணி அந்த 1000 கண் பானையை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டான். ஒரு பக்கம் அந்த நம்பூதிரி சிறப்பா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டுமா, நம்பூதிரி என்ன வேலை பண்ணா தெரியுமா? அந்த பொம்மை போட்டோவையும் அந்த அன்னலட்சுமி போட்டோவையும் வாங்கி வச்சுட்டு என்னென்னமோ பூஜை எல்லாம் பண்ணான் தெரியுமா? எனக்கு என்னமோ இந்த தடவையும் அந்த ராணிக்கு சாதகமா எல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. இந்த தடவை அந்த பொம்மை ஜெயிச்சுட்டான்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த கடவுளை நினைச்சாலும் என்ன அவகிட்ட இருந்து காப்பாத்த முடியாது.